பூமியில மனிதனா பிறந்த அனைவருமே, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கூலி வேலை, அடிமை தொழில்ல கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டுமே புரோசனம் இல்லாமயே இருக்கிறாங்க. புரோசனம் இல்லாமயே வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு நொந்து போயிடுறாங்க. நொந்து போட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க வேற வேற மாரி ஆள்கால் இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வாழ்க்கைய வெறுத்து போயிடுறாங்க. சில பணக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, வசதியா இருப்பாங்க. பணம் என்ற மிஷினே நெறைய வச்சிருப்பாங்க. அப்ப பில்டிங், தொழிற்சாலை எல்லாமே இருக்கு. நல்ல உணவு சாப்பிட முடியாது. நிம்மதியான வாழ்க்கை இருக்க முடியாது. சந்தோஷம் பிரியமாவே இருக்க முடியாது. வேதனையோட இருக்கிறாங்க. அப்ப அவங்க வாங்கி வந்த வரம், இவங்க கஷ்டப்படுறாருன்னா, இவரு வாங்கி வந்த வரம். அப்ப இப்ப இந்த இந்த பூமியில பிறந்துட்டாலே சாதிக்கணுங்க. ஏதோ ஒண்ணு சாதிக்கணும். இந்த பிறப்பு நம்ம எடுத்துக்கிறோம். போன பிறப்பு மனித பிறப்பா, என்ன பிறப்பான்னு தெரியாது. அடுத்து பிறக்கக்கூடியது மனித பிறப்பா, என்ன பிறப்புன்னு தெரியாது. இந்த பிறப்புல பிறந்துட்டோம். புண்ணியம் செய்வோம். பாவம் செய்ய வேண்டாம். அப்ப புண்ணியம் செய்வோம், பாவம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டா, நல்லதே செய்வோம், நல்லதே நடத்துவோம். ஆனா, சரிங்க, இப்ப இந்த பூமியில பிறந்தாச்சு, வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, போம்போது அது நல்ல பேரு, பேரும் புகழா வாழ்ந்து போவானா? இல்ல சொத்து சுகத்தோட, பொன்னும் பொருளோட, அதாவது இந்த சமுதாயத்தில பங்காளி, மாமன், மச்சான் வகையில அந்த சமுதாயத்தில பேரும் புகழா இருந்து போவாரா? கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு, அடிமை செஞ்சு வேலை செஞ்சு போவாரா? இந்த பேர நிலைநாட்டுறது என்னங்க? ஒரு மனிதன் வந்துங்க நல்ல, அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு மனிதனுடைய சாதகத்தில வந்து இப்ப சந்திர பகவான்னா மனோகாரகன். அந்த சந்திர பகவான் மனோகாரன்னா ஆட்சி பெற்ற கிரகம், உச்ச பெற்ற கிரகம். அந்த சந்திரன பார்க்கணும். இப்ப உங்க ராசி இருக்கு. இப்போ ஒரு பொதுவா ஒருத்தரோட ராசி இருக்குது அப்படின்னா, அந்த ராசியில இருக்கிறவரு சந்திர பகவான். அவர் நட்சத்திரத்தில இருக்கார். ஆனா, அது ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம். அந்த ராசிநாதன சந்திர பகவானை பார்த்தால், அவர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பேரும் புகழோட போவார். ஆனா, அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு வரார். பெரிய கோடீஸ்வரன். பல கோடிக்கு சொந்தக்காரர். ஆனா, அவரு வந்து இவரு வாழ்க்கைய பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவார். கஷ்டப்பட்டாலும் நேர்மையா, கரெக்ட்டா பசங்க பிள்ளைகள படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன்ப்பா. இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெரிய பணக்காரர் சொல்லுவார். ஆனா, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 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 சந்திர பகவான ஆட்சி பெற்ற கிரகம். அதாவது எப்படின்னா, ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம். குரு பார்க்கலாம், புதன் பார்க்கலாம், சுக்கிரன் பகவான் பார்க்கலாம். அப்ப அந்த சந்திர பகவான பார்த்தா எவ்வளோ அ ஏழ்மையில இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும் பேரும் புகழோட வாழ்வாருங்க. கடைசி காலத்தில பார்த்தீங்கன்னா, பேரும் புகழ் அவருக்கு கிடைக்கும். இந்த மாரி இருந்தாரப்பா, கஷ்டப்பட்டார். நல்ல நிலைமைக்கு கரெக்ட்டான ஒரு நல்ல மனுஷன்யா. சொன்னா சொன்னபடி நடந்துக்குவாரு. மரியாதையான மனுஷன்யா. மரியாதையா நடந்துக்குவாருய்யா. அப்ப இப்ப 10 பங்களா இருக்கு, கார், வண்டி, வாகனம் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா, அவர பாருங்க மதிக்க மாட்டாங்க யாருமே. இவரு வந்து சரியில்லாதவரு, வேண்டாம், ஏமாத்துறவரு அப்படிம்பாங்க. கூலி வேலைக்கு போவாரு, கஷ்டப்படுவாரு. அவரு 4 பேத்துக்கு நன்மை செய்வாரு, நல்லத பண்ணுவாரு. நல்ல வாழ்க்கையும் அவருக்கு அமைஞ்சிரும். ஆனா, அவர பார்த்து நெறைய பேர் பாராட்டுவாங்க. கஷ்டப்படுறாரு, கூலி வேலைக்கு போறாரு. அவரு உண்டானது அவர் தகுதிக்கு தகுந்த மாரி பண்ணிக்கிறாரு, வீடு கட்டிட்டாரு, இருக்கிறாரு. ஆனா, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு. நல்லது செஞ்சு நல்லத பண்றாரு. அவங்க பசங்க பிள்ளைலாம் நல்லா வாழ்றாங்க. குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு நல்லா சந்தோஷம் பிரியமா இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு பக்கம், வசதி வாய்ப்பா வாழ்றது அது ஒரு பக்கம். அப்ப இந்த வசதி வாய்ப்பே பெரும்போலா வாழ்றத வந்து உச்சகரம், அதாவது எப்படின்னா, நல்ல குரு பகவான் பார்க்குறாரு, புதன், சுக்கிரன், செவ்வாய், அதாவது நல்ல கிரகம் பார்க்குது அப்படின்னு சொன்னாலே, அவருக்கு பேரும் புகழ், சொத்து சுகம் எல்லாமே வரும். ஆனா, அவரு அந்தரத்தில உடம்புக்குள்ள ஒரு தொந்தரவு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராரு, பசங்க பிள்ளைகள படிக்க வைக்கிறாரு, நல்ல நிலைமைக்கு கொண்டு வராரு. அவரோட சாதகத்தில சந்திரன குரு பார்க்கிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கிறார். அப்போ புதன் பார்க்குறார் 7ஆம் பார்வையா. 7ஆம் பார்வையா புதன் பார்க்குறார். அப்ப அந்த செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். அப்படிங்கும்போது எந்த எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமையில பொன்னும் பொருளோட அவரு வாழக்கூடிய வாய்ப்பு அந்த இறைவன் கொடுத்துருக்காரு. சந்திரன உச்சம் பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம் பார்த்தா, அந்த ராசிய சந்திர பகவான பார்க்கும்போது, அவர் என்னைக்கும் கடைசி காலத்தில வந்து பேரும் புகழோட தான் இருப்பார். பேரும் புகழ நல்ல பேர் எடுத்து போவார். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி பாருங்க. உங்களுக்கு அதில எல்லாமே உங்களுக்கு அதில குடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.